ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் நான் உங்கள் ஜாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் தக் லைஃப் மூவியோட 8 days பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். 8th டே அன்றைக்கி இந்த மூவி 1.6 crore கலெக்ட் பண்ணி ஓவராலாக 8 daysல 88.6 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இதே 8th டேயில் விக்ரம் மூவி 14.7 crore கலெக்ட் பண்ணி 8 daysல 263 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்தியன் 2 மூவி 8th டே அன்றைக்கி 2 crore கலெக்ட் பண்ணி 8 daysல 133 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. நம்ம மணிரத்னம் டைரக்ஷனில் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் பார்ட் 1 மூவி 8th டே அன்றைக்கி 17.25 crore கலெக்ட் பண்ணி 8 daysல 341 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 மூவி 8th டே அன்றைக்கி 9.8 crore கலெக்ட் பண்ணி 8 daysல ஓவராலாக 265 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. தக் லைஃப் மூவியோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தோம்னா 200 crore. இந்த மூவி 200 crore ரீச் பண்ணால் தான் போட்ட காசை எடுக்க முடியும். 2025 ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் 10 மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது GBU 248 crore, ரெண்டாவது டிராகன் 150 crore, தேர்டு விடாமுயற்சி 142 crore, ஃபோர்த்து ரெட்ரோ 115 crore, ஃபிஃப்த்து டூரிஸ்ட் ஃபேமிலி 90 crore, சிக்ஸ்த்து தக் லைஃப் 88.6 crore, செவன்த்து வீரதீர சூரன் 68 crore, எயித்து மதகஜராஜா 58 crore, 9th மாமன் 46 crore அண்ட் 10th குடும்பஸ்தன் 26 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தோம்னா தக் லைஃப் மூவி இன்னும் டூரிஸ்ட் ஃபேமிலி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூட இன்னும் பீட் பண்ணலை. தக் லைஃப் மூவி 100 crore ரீச் பண்ணுறதே இப்போ கஷ்டம் தான். ஏன்னா ஜூன் 20 அன்றைக்கி தனுஷ் ஆக்டிங்கில் குபேரா மூவி ரிலீஸ் ஆக போகுது. குபேரா மூவியோட ட்ரைலர் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறதா ப்ரொடக்ஷன் டீமே அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Until then, bye from Jack.